அலிஃப் லைலா கதை கேளி. அலிஃப் லைலா அலிஃப் லைலா கதை கேளி. ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை, அனைவரும் விரும்பும் நல்ல கதை, ஆயிரத்தோரு இரவு கதை. பண்பு மிகுந்த பெண்ணின் கதை, பல மொழிகளிலும் வந்த கதை, இன்னும் என்றும் சொல்லும் கதை, ஆயிரத்தோரு இரவு கதை. கதை கேளி. என் பேர் எனக்கே தெரியாது, மறந்து போனேன். நான் சொல்லுகிறேன். பார், என்னை பார். பேரழகியே, நீ யாரென்று அறியலாமா? உனக்காக எங்கும் ஒருத்தி, மகாராணி ஹமீரா என் பெயர். சொல், நான் யார்? பூமிக்கு வந்த பொன்னிலவு, மகாராணி ஹமீரா என்பது உன் பெயர். இது போதும், மீண்டும் சொல். வசந்தமே வா வா. அபாயில் சற்று நில். அக்ரப் அக்ரப் அக்ரப். எதிர்பார்த்த இன்பம் பிடிக்குள் இருக்கிறது. எதிர்பார்த்த இன்பம் பருகு என்று சொல்கிறது. எதிர்பார்த்த இன்பம் பழகு என்று அழைக்கிறது. எதிர்பார்த்த இன்பம் பொறுமைக்கு பரிசு தர மௌனமாய் நிற்கிறது. கசப்பான ஏமாற்றங்கள் இனிப்பாக மாற இருக்கிறது. ஆயிரம் ஆயிரம் கனவுகள் மனதிலே எழுகின்றன. ஆகையால் அக்ரப், வெறும் இந்த சோலையை பூஞ்சோலையாக மாற்று. பழகி இன்பம் அனுபவித்து அமைதி பெற வழி செய். கண்ணாடி மாளிகையாக்கு. கலைப்பொருள்களை அடுக்கு. அக்ரப் அக்ரப் அக்ரப். என்ன பிடித்திருக்கிறதா பைத்தியமாக்கிய பேரழகனே? மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். பேரழகு சிலையே என் ஹமீரா. காலம் வழங்கிய பரிசு. வா. இங்கு வந்தும் கவலையா?
என்ன விஷயம் சொல்லுங்கள். எனக்கே புரியவில்லை அன்பே. இதயக் கடலில் பொங்கி எழுகின்ற அலைகளில் நீந்துகின்ற ஓர் உணர்வு, மன ஆழத்தில் கிளர்ச்சி. புதிய உறவு தொடங்குகிறது. புயல் எழுவது இயல்புதானே. புதிய இடம், எண்ணப்பறவை பறக்கத் தொடங்குகிறது. பழச்சாறு, இதை பருகி பழைய நினைவுகளை மறந்து போய்விடு. இனிக்கின்ற புதுவாழ்வு தொடங்கு. இதை அருந்து ஆசைக்கு வாசல் திறக்கும். இது பருகிப்பார் அன்பே. பருக வேண்டாம். நிறுத்து. கொடுமைக்காரியை, பெண் வடிவில் வந்த பேயை கொடுக்காதே. உன்னை யார் கேட்டது? காதல் என்பது எனக்கும் உண்டு. நானும் பெண்தான். ஆம், நீ பெண் என்பதை நீயே சொல்லாதே. அப்படி சொல்ல தகுதி இல்லை. மதுவை பருக வைத்து மயக்காதே. மது அருந்துவது என் வரையில் தவறில்லை. அதுவும் பருவ மங்கை ஒருத்தி பாசப் பிணைப்புடன் தருவது தவறல்ல. போதை என்பது கோதையைப் போல் இனிமை. இனிமை தருவது கொடுமையா? ஏன் முரண்பட்டு பேசுகிறேனா அன்பே? அன்புக்கு அடிமை நான் என்ன சொல்வேன்? என் மனம் கவர்ந்தவள் நீதான். தாலிப், இவள் மாயக்காரி. உங்களை வசப்படுத்த பார்க்கிறாள். இல்லை, பெண்ணுக்கு இயல்பான பொறாமையால் பேசுகிறாய். உண்மை அன்பு அவள் அன்பு. அது உனக்கு பொறுக்கவில்லை. தாலிப், நீங்கள் பேசவில்லை. இவள் பேச வைக்கிறாள். இப்போது நீங்கள் நீங்களாக இல்லை. மாயக்காரியின் ஜாலவலையில் விழுந்து விட்டீர்கள். உண்மை உங்களுக்கு புலப்படாது. இந்த பேதை நினைவும் வராது. நிறுத்து. பூஞ்சோலையிலே புயலுக்கென்ன வேலை? இந்த மான்விழியாள் என் அன்புக்குரியவள். இந்த பைங்கிளியை கொத்த வந்த பருந்து நீ. இப்படி பேசலாமா? நீங்கள் பேசலாமா? என்னை பார்த்து பேசுங்கள். பேசுங்கள் தாலிப், பேசுங்கள் என்னை பார்த்து. ஏன் இப்படி பேச்சுக்கு பேச்சு தாலிப் என்கிறாய்? யார் அந்த தாலிப்? நினைவில்லை. அதுவும் உங்கள் பெயர் தான் தாலிப். உங்கள் தையபாவின் தாலிப். பொய் சொல்லுகிறாய் என்பது தெரியும். நீ பொய் சொன்னது போதும். போதும், போதும். பொய் இல்ல உண்மை. மறந்து போனது ஏன்? பாருங்கள் தையபாவை. தையபா, இந்த பெயரை இப்பொழுதுதான் கேட்கிறேன். புதுமையாய் இருக்கிறது இந்த பெயர். அறிமுகம் இல்லாதவளே, என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும்? சொல், சொல். புரியவில்லையா? நினைவில்லையா? உங்கள் மனம் சொல்லும், உங்கள் உணர்வுகள் சொல்லும். தையபா என்ற என் கதையை, பேதையின் கதையை உங்கள் உள்ளத்தை கேட்டால் புரியும். மதுவால் ஒரு மக்கை என்று உங்களை ஏமாற்றுகின்றாள். அன்பே, பழைய நினைவே இல்லையா? பழகிய நினைவே இல்லையா? பைத்தியம் போல் காத்திருக்கின்றேனே, காற்றோடு போய்விட்டதா அந்த நினைவு? உங்கள் உள்ளத்திலே அந்த பேய் குடிக்கொண்டு விட்டதா?
கதை சொல்லும் இவளை நம்பலாமா அமீரா? உன் கருத்தைச் சொல், என்னிடம் சொல். நீயும் ஒரு பெண், அவளும் ஒரு பெண்தானா? பிறரை ஏமாற்றுபவளிடத்தில் நியாயம் வருமோ? அந்த இழிமகளுக்கு தெரியுமா அன்பு? புழுவே, பூச்சியே, பொறாமைக்காரியே, யாரிடம் பேசுகிறாய்? இந்த பொறாமைக்காரிக்கு என்னை கண்டால் பிடிக்கவில்லை. ஜோடி கிளிகளை பிரிக்க பார்க்கிறாள். நம்பாதீர்கள் தாலிப். இந்த முத்துக்கள் ஞாபகம் இல்லையோ? இந்த முத்துக்காக உங்களையே பணயம் வைத்தீர்கள். நினைத்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். அல்லாவை நினைத்தால் தெரியும். போதும், போதும், நிறுத்து தையபா. பூஞ்சோலைக்குள்ளே புயலை உருவாக்க பார்க்காதே. ஒதுங்கி போய் இங்கிருந்து. இணையும் இரு உள்ளங்களை பிரித்து வைக்க நினைக்காதே. சென்றுவிட இங்கிருந்து. உனக்கு இனி வாழ்வென்பது இல்லை. அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ளேயே மடியப் போகிறாய். மறந்து போய் பேசுகிறாய். முள்ளாக என்னை குத்துகிறாய். பேய் அல்லவா பேசுகிறது தாலிப்? உங்களை கொள்ளையடித்தவள் என்னை குறை சொல்லுகிறாள். அன்புக்காக மரண வேதனைப்படும் என்னை துன்பப்படுத்த திட்டங்கள் போடுகின்றாள். காதலிக்கும் அவளை என்னை ஒழிப்பதற்கு. தாலிப், பிரியும் நேரம் இனிமேல் சந்திக்கவும் முடியாது. போவதற்கு முன்னால் பேதையின் ஒரு ஆசையை நிறைவேற்றுங்கள். மனமாற ஒரு முறை சாகப் போகும் என்னை தழுவிக் கொள்ளுங்கள். நடக்காது, முடியாது. சரி, சரி, வேண்டாம். கடைசி முறை தையபா என்று கூப்பிடுங்கள். கூப்பிடுவது ஒன்றே எனக்கு போதும். கூப்பிடுங்கள் தாலிப், தையபா என்று கூப்பிடுங்கள். நடக்காது. நான் இருக்கும் போது அப்படி நடக்காது. போ, சீக்கிரம் போ இங்கிருந்து. இதுவே உண்மை அன்பு. எனக்கு ஒரு வழியும் தெரியவில்லையே. அப்பா ஹுசூர், இன்று என்னுடைய நிலைமையை பார்த்தீர்களா? இனிமேல் நான் வாழ்வது எதற்காக? அவர் நிலை சரியில்லை. பொறுத்தது போதும். நம்பிக்கையே இன்று எனக்கு போய்விட்டது. நான் முடிவை நெருங்குகின்றேன். யாரை சொல்ல? மரணம் வரட்டும். இதுதான் என் தலையெழுத்து. முழுவாக என் உடல் ஆகட்டும். போதும், எனக்கு இந்த வாழ்வு கசந்து போய்விட்டது. போனாலே எனக்கு நிம்மதி. பொறுமையாக இரு. அழாதே அம்மா. நல்ல திருப்பங்களை எதிர்பார்ப்போம் இளவரசி தையபா. பொறுத்திருந்து பொறுத்திருந்து ஏமாந்தேன். துன்பங்கள் போதும் இனி எனக்கு. அம்மி ஹுசூர், புனித அன்பு யாருக்குமே புரியாது. வேஷங்களுக்கு தான் இன்று மதிப்பு. நெஞ்சார்ந்த அன்புக்கு காலங்கள் கை கொடுப்பதில்லை. பொய் மனிதர்கள், போலி காதல்கள். தாலிப் என்னை மறந்து விட்டார், மாறிவிட்டார். அந்த ஹமீராவின் கைப்பிடிக்குள் அடங்கி விட்டார். அவள் சொற்படி பேசுகிறார். அவர் நினைப்பிலே தையபா என்ற பேரே இன்று இல்லை. என் உள்ளம் புண்பட்டு போனது. இனி நான் இருக்க போவதில்லை. என்னை சாவதற்கு விடுங்கள், மறந்து விடுங்கள்.
விடுங்கள். மகளே, மகளே தையவா, என்ன செய்வேன்? என்னை விட்டு போகாதே மகளே, கொஞ்சம் பொறுத்துக்கொள் மகளே. மகளே தையவா. புனித அன்பே சோதிக்கப்படுகிறது. அன்பு சுயநலத்தை வெல்ல போராட வேண்டி இருக்கிறது. துயரங்களுக்கு தீர்வு உண்டு, பொய்கள் அழியும். இப்படி ஒரு நிலை ஆணவக்காரி ஹமீராவின் திட்டமிட்ட நிலை. உறுதியுடன் நிற்க வேண்டிய நேரம். மூன்றாவது முத்தை தேடும் முயற்சியை முடக்க பார்க்கிறாள். இளவரசி தையபாவின் உடல் குறுகத் தொடங்கிவிட்டது. குறுகிக் கொண்டிருக்கிறது. இப்போது 5 நாளே இருக்கிறது. இளவரசி தையபா குறுகி 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 செத்து விடுவாள். அந்த மூன்றாவது முத்து கிடைத்தால் இவள் பிழைப்பாள். யா அல்லாஹ், இந்த 5 நாளுக்குள் அந்த இளவரசன் தாலிப் முத்தோடு திரும்பாதிருந்தால் திரும்பி வரவே முடியாது. என்ன? அவனும் கூட மாயக்காரி ஹமீராவால் சைத்தானில் ஒருவனாய் மாறிவிடுவான். அல்லாவின் அருள் பெற்றவரே, இந்த மாற்றத்தை மாற்ற வழி சொல்லி அருள் புரிய வேண்டும். எங்கள் துயரை தீருங்கள் பெரியவரே. அல்லாவின் நண்பரே, குறை போக்குங்கள். இப்போது நமக்கு ஒரே வழிதான். அந்த வழி அல்லாவின் அன்பர், அல்லாவின் அன்பருக்கு தோழர் சிந்துபாத், சிந்துபாத் மாலுமி. சிந்துபாத், அல்லாவின் அன்பரே, அல்லல் படுபவருக்கு கை கொடுப்பவரே. என்ன பேசுகிறாய் கிளிப்பிள்ளாய்? என்ன செய்தி? எதை பற்றிய செய்தி? நான் மாயக்காரி ஹமீராவிடம் இருந்த கிளி நேக்பக்ட், தீயவளை வெறுத்தேன். அந்த நல்லவரான தாலிபுக்கு தோழனானேன். இளவரசன் தாலிப் எங்கே? இளவரசர் தாலிப் மாயக்காரி ஹமீராவின் ஆசை வலைக்குள் அகப்பட்டு கொண்டு விட்டார். பழைய நினைவுகள் அவருக்கில்லை, மறந்து விட்டார். அவர் தன்னையே மறந்து விட்டார். இன்று மாயக்காரி ஹமீராவுக்கு அவர் அடிமை. ஏ அல்லாவின் அன்பருக்கு உதவும் சிந்துபாத் மாலுமி, உங்கள் உதவி நாடி வந்தேன். பணிவோடு உங்கள் பணி செய்ய நான் உடன்படுகின்றேன். பெரியவரே, என்ன வேண்டும்? இளவரசி தையபா இளவரசன் தாலிபுக்காக செத்துக் கொண்டிருக்கிறாள். மூன்றாவது முத்தை தேடும் முயற்சிக்கு கெடு முடிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 5 நாள் தான் பாக்கி. இந்த 5 நாளுக்குள் மூன்றாவது முத்து கிடைத்து விட்டால் அந்த தையபா பிழைத்து விடுவாள். இல்லையேல் குறுகி குறுகி செத்து விடுவாள். அல்லாஹ் காப்பாற்றுவார். இந்த 5 நாளுக்குள்ளே இளவரசன் தாலிப் திரும்பி வராமல் இருந்து விட்டால் எப்போதுமே வர முடியாது. பயப்பட வேண்டாம் பெரியவரே. அல்லாவின் அருளால் எல்லாமே நல்லபடியாகத்தான் முடியப் போகிறது. ஒரு மனதாக தையபாவுக்காக தொழுங்கள். முடியப் போகும் 5 நாளுக்குள் நான் ஜலால் தாலிபை பார்த்து முடக்கப்பட்ட அவன் ஞாபகத்தை நான் மீண்டும் அல்லாவின் பேரால் திரும்பச் செய்து விடுகின்றேன். ஏமாற்றும் சைத்தான் சக்திகளை போக்கடிக்கின்றேன். அல்லாவின் பெருங்கருணையால் இளவரசன் ஜலால் தாலிப் திரும்பி வந்து விடுவான். இன்ஷா அல்லாஹ் தாலா, அதை செய்யுங்கள். முடிக்கப்பட வேண்டிய என் பணி சிறந்த முறையில் முடிக்கப்பட அல்லாவின் அன்பரே, இப்போதே இந்த கிளிப்பிள்ளை நேக்பக்துடன் சென்று நலமோடு நான் திரும்புவேன். சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர். தையபா, தையபா, எங்களை பார் தையபா. விழித்துக்கொள் மகளே, விழித்துக்கொள் மகளே. ஐயோ, இவள் இப்படி குறுகி விட்டாளே.
நம்முடைய மகளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? அன்புள்ளம் கொண்டவரே, அருளாளரே, காப்பாற்றும் துணைவரே, இனிமேல் என்ன செய்ய? எங்கு போக? யாரை கேட்க? அல்லாஹ் நமக்கு அருள் புரிவார், நம்புங்கள். பொம்மையாக இருக்கும் ஹமீராவை கூப்பிடுகிறேன். பெரியவரே, ஹமீரா வந்திருக்கிறேன். நான் இப்போது என்ன செய்ய? கதை கேளே. ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை, அனைவரும் விரும்பும் நல்ல கதை, ஆயிரத்தோரு இரவு கதை. கதை கேளே.